السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, காதிசியா யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது போன்றே தெரிகிறது. சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த வேளையில் யானைகள் தாக்கப்பட்டு கடுமையான முறையிலே அவைகள் பாரசீகர்களுக்கு மத்தியில் சேதத்தை ஏற்படுத்தியது. விடிந்த காலை, அந்த 3வது நாள் விடிந்த காலை, பாரசீகர்களினுடைய குதிரைப்படைகளுக்கு பின்னடைவும் காலாட்படைக்கு பின்னடைவும் இருந்த பொழுதிலும் யானை படைகள் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. குதிரைப்படைகளுக்கு பின்னடை வரும் பொழுது அந்த பகுதிக்கு பாரசீக யானையினுடைய பாகர்கள் அந்த இடத்திற்கு தங்களுடைய யானைகளை ஓட்டிச் சென்றனர். இதன் காரணத்தினால் அதை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒட்டக கூட்டங்கள் பின்தங்க ஆரம்பித்தது. ஆனாலும் இந்த யானைகள் அந்த பக்கம் போனதால் இந்த இடம் காலியாக இருந்ததால் இந்த இடத்திலே முஸ்லிம்கள் நுழைந்து உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை கடுமையாக சாடிக்கொண்டிருந்தனர். எனவே அந்த யானைகள் திரும்பி இந்த இடத்திற்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. மொத்தத்தில் யானைதான் பிரச்சனைகளாக இருந்தது. அதற்கும் ஒரு முடிவு வந்தது. பாரசீக இஸ்லாமிய வீரர்கள் வந்து அதை சொல்ல, ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொறுப்பை கஅகா ரலியல்லாஹு தஆலா, ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒப்படைக்க அது வெற்றிகரமாக நடைபெற்று அதற்காக கொஞ்சம் நேரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது நடந்தது மாலை மங்கக்கூடிய நேரம், பகல் முடியக்கூடிய நேரத்தில் தான் இது நடந்தது. ஆக இப்படிப்பட்ட வேளையிலே இந்த யானைகள் திரும்பி ஓட ஆரம்பித்தன. பிற யானைகளும் தடுமாற ஆரம்பித்து அவைகளில் பெரும்பாலான யானைகளும் திரும்பி ஓட ஆரம்பித்து விட்டன. 1-2 யானைகளை தவிர, அந்த வெள்ளை யானை, அதோடு இருக்கக்கூடிய ஒரு சில யானை, ஒரு சில யானைகளை தவிர கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட யானைகள் விரண்டோட ஆரம்பித்தது. அப்படி ஓடும் பொழுது இது தங்களுக்கு வேண்டியவர் வேண்டாத என்று பார்க்குமா, அதற்கு கலக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னா அதை அடிச்சு மிதிச்சுக்கிட்டே போயிட்டுரும். அந்த மாதிரி பல 100 பேரை ஒவ்வொரு யானைகளும் மிதித்து கொண்டு சென்றது. இதனால் பாரசீக படையிலே மிகப்பெரிய பின்னடைவும் சேதமும் ஏற்பட்டது. இதை சமாளிப்பதற்காக ருஸ்தும் மிகவும் கஷ்டப்பட்டார். நாம் நினைத்தது, நாம் கனவு கண்டது நடந்து விடுமோ, கனவு நனவாக ஆகிவிடுமோ? விடக்கூடாது. யானைகள் போனாலும் பரவாயில்லை, யானைகளினுடைய வலிமை கொண்ட வீரர்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் வரச் செய்ய வேண்டும் என்று அவர் இந்த சூழல் ஏற்படும் பொழுதே தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய 80,000 பேர், அந்த யுத்தக்களத்திற்கு பின்னால் தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 80,000 பேரையும் அவர் வரச் செய்திருந்தார். அவர்களும் இந்த படைக்களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யானைகளோ மதம் பிடித்து பெரும் உருவத்தோடு ஓடி வருகிறது. இந்த 80,000 பேருடைய நிலைகள் என்ன இருக்கும்? இதை பார்த்ததும் அவங்கெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவர்கள் ஒரு பக்கம் ஓட, அவர்கள் ஒரு பக்கம் சிதற, அந்த யானைகள் யார் எவரென்று பார்க்காமல் எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு மிதித்து கொண்டு தள்ள செல்ல இது ஒரு பெரிய கலோபரமாக ஆகிவிட்டது. ருஸ்துமுக்கு இது என்ன முடிவெடுப்பது என்று தெரிய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இது அல்லாஹுடைய விஷயம் இல்லவா?
வல்லாஹு கைருல் மாக்கிரீன். யாராவது மோதுவதற்காக நினைத்தால் அல்லாஹ் மோதுவதற்களிலே சேட்டைகள் செய்வதிலே மிக திறமையானன், அவன் அதையெல்லாம் அப்படியே மாற்றமைத்து விடுவான் என்று அவனுடைய வசனங்கள் குறிப்பிட்டு காட்டுகிறது. அவன் தன்னுடைய அந்த வலிமையை அங்கே செயல்படுத்தினான். யானைகளால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இனி இதை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம் வீரர்கள் கடுமையாக எதிரிகளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யானைகள் இல்லை, மனிதர்களோடு தான் மோத வேண்டியது இருக்கிறது என்று வந்ததும் பெரும் மலைகளே அந்த இடத்தை விட்டு அகண்ட மாதிரி இருக்குது. பார்க்கும் இடமெல்லாம் சடலங்கள், பாரசீகர்களுடைய சடலங்கள், யானைகள் மிதித்து சென்றவைகள், அவைகளெல்லாம் நசுங்கி போய் கிடப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இதை பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு கடுமையான உற்சாகம் ஏற்பட்டது. மிக வீராவேசத்தோடு முழு வீரர்களும் இறங்கி தாக்க ஆரம்பித்தார்கள். இந்த தாக்கு பிடிக்க முடியாமல் பல பேர் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனால் ருஸ்தும் அங்கே இருந்து கொண்டு கடுமையான கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறான். தாக்குங்கள், விடாதீர்கள், யானை போனால் என்ன, யானையை விட வீரமானவர்கள் நீங்கள் என்றெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய அறிவிப்பாளர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயம் முஸ்லிம்களுடைய தரப்பிலே இருக்கக்கூடிய காரிகள் ஆயத்துக்களை எடுத்து சப்தமாக ஓதுகிறார்கள். வலிமையான தொண்டை உடையவர்கள் எல்லாம் போராடுங்கள், விட்டுவிடாதீர்கள் என்று அவர்கள் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சீனா சழுதரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆழ்ந்த பிரார்த்தனையிலே ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். இறைவா, நான் கேட்ட பாக்கியத்தை நீ தந்தாய், இன்னொன்றையும் நான் கேட்டேன், இன்றைய தினத்திலேயே எங்களுக்கு முடிவை தந்துவிடு, வெற்றியை தந்துவிடு, இந்த யுத்தத்தை இதோடு முடித்துவிடு, மகத்தான வெற்றி எங்கள் கையிலே தா ரஹ்மானே என்று அவர்கள் கெஞ்சி கதறிக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே ருஸ்துமை நோக்கி ஒரு படை சென்றது. வீரர்கள் சென்று ருஸ்துமை இருக்கக்கூடிய அந்த யானை அவன் அம்பாரியிலே நல்ல ஆஜானுபாக உட்கார்ந்து கொண்டு ஈட்டிகளையும் அம்புகளையும் எரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கத்திலே கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய உடலிலும் சில அம்புகள் தாய்த்து இரத்தம் சிந்திதான் இருக்கிறது, இரத்த போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே எதிரிகள் அவனுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த யானை மட்டும் நடுவுல உள்ள இருக்கு. அது நடுவுல இருக்கிறனால இந்த யானைகள் இந்த பகுதிக்கு வரல. ஆக ஒரு பாதுகாப்பான இடத்திலே அவன் இருக்கிறான். ஒரு அற்புதமான அம்பாரி போட்டு மிக அழகான இது. ஆனால் அவனும் பார்த்தான், இதற்கு பிறகு நாம் மேலே இருந்து சண்டையிட்டால் முடியாது, எதிரிகள் நம்மை நெருங்கி விட்டாங்க என்று அவன் கீழே இறங்கி ஒரு குதிரை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து எதிரிகளை தாக்க ஆரம்பித்தான். கடுமையான தாக்குதல். பல வீரர்கள், இஸ்லாமிய வீரர்கள் ருஸ்துமை அடையாளம் கண்டு கொண்டு அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள். இரத்த போக்கு அதிகமாகிவிட்டதின் காரணத்தினால் களைப்படைந்து விட்டு அவனால் இனிமேலும் இருக்க முடியாது என்று அவன் ஓட ஆரம்பித்தான். அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடி அங்கே இருக்கக்கூடிய நதியிலே போய் அவன் குதித்து விட்டான். நதியிலே குதித்து அது எப்படியாவது அதை நீந்தி கடந்து விட வேண்டும் என்று அவன் வேகமாக செல்லும் பொழுது அங்கே ஹிலால் இப்னு உக்பா ரலியல்லாஹு தஆலா, ஹிலால் இப்னு அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனோடு சண்டையிட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள், அவங்களும் ஒரு ஆளு. சேனா ஹிலால் இப்னு அல்கமா ரலியல்லாஹு தஆலா இந்த ருஸ்துமை ஓய்த்து விட வேண்டும், தொலைத்து விட வேண்டும் என்று சுற்றி நின்று போராடியவர்கள், அவங்களும் ஒரு ஆளு. இவன் ஓட ஆரம்பிச்சதும் இப்ப இருட்டி விட்டது. அதை சரியாக துல்லியமாக அவனுக்கு பின்னாலேயே ஓடி வந்தாங்க. அவன் ஆத்துல குதிச்சதும் சட்டென்று அவனுடைய காலை பிடிச்சு இழுத்துட்டாங்க. காலை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக அவன் தரையிலே வந்ததும் ஓங்கி வெட்டினார்கள். சரியாக அவனுடைய கழுத்திலே பட்டு அவன் இறந்தும் போனான். ருஸ்தும் இறந்து போனான். ருஸ்தும் இறந்து போனது என்பது அங்கு வீரர்களுக்கு தெரியாது. அவன் ஓடியதோ அவர்கள் சண்டையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஹிலால் இப்னு அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் வந்தார்கள். அவர்கள் அந்த குதிரைகளில் இருந்து யானைக்கு ஏறக்கூடிய அந்த ஏணிப்படி அவன் இருந்த இடத்திலிருந்து அதில் ஏறி அவனுடைய அம்பாரியிலே உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து சப்திக்கிறார்கள், பாரசீகர்களே, உங்களுடைய தலைவன் ருஸ்துமை நான் கொண்டு விட்டேன். வல்லாஹி ரப்பில் காபா, காபாவினுடைய ரப்பின் மீது, வரப்பில் காபதி கத்தல்து ருஸ்துமன், நான் ருஸ்துமை கொண்டு விட்டேன், நான் ருஸ்துமை கொண்டு விட்டேன் என்று கர்ச்சிக்கிறாங்க. இந்த நேரத்திலே சேனா காக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு பக்கத்தில் சொல்கிறார்கள், ருஸ்தும் கொல்லப்பட்டது உண்மைதான், ஹிலால் சொல்வது உண்மைதான் என்று சப்தித்து விட்டு, முஸ்லிம்களே, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், விடாதீர்கள், தொடர்ந்து போராடுங்கள், அயர்ந்து விடாதீர்கள், எதிரிகளை சரமாரியாக சாடுங்கள் என்று சப்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான முறையிலே யுத்தம் முஸ்லிம்களால் நடத்தப்படுகிறது. அவர்களுடைய தாக்குதலுக்கும் வேகத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாமல் திரும்பி பார்க்கிறாங்க. தன்னுடைய தலைவர் இருக்க வேண்டிய அம்பாரிகளை யாரோ ஒரு முஸ்லிம் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் உட்கார்ந்து தைரியமா இருக்கிறார். அவர் உட்கார்ந்து கொண்டு நான் ருஸ்துமை கொண்டு விட்டேன்கிறாரு. எங்க தலைவனுக்கான இவர் முஸ்லீம் அல்லவா உட்கார்ந்து இருக்கிறாரு.
அப்ப அது உண்மைதான் என்பது தெரிந்ததும் இவர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு பெருங்கூட்டம் ஓடி நதியை கடந்து போயிடுச்சு. இப்போது இவர்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த முதலாவதாக ஓடி சென்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, முதலாவது ஓடி போனவங்க, எப்போது இந்த யானைகள் மிரண்டு பிறண்டு ஒரு பெரிய குளறுபடியும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியதோ அப்பவே அந்த பொழுது சாயக்கூடிய அந்த வேளையிலேயே, பொழுது அஸ்தமிக்கக்கூடிய அந்த வேளையிலேயே ஒரு பெரும் படை என்ன செய்து விட்டது, இந்த காதிசியா யுத்தம் நடந்த பகுதியிலிருந்து ஓடி அந்த நதியை கடந்து போய்விட்டது. அப்படி கடந்து போகும் பொழுது சில முஸ்லிம் வீரர்கள் அதை பார்க்கிறார்கள். அவர்கள் போடுவதை பார்த்து அவர்களை தொடர்வதற்காக வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உடனடியாக எல்லாருமாக சேர்ந்து அந்த பாலத்தை அப்படியே உடைச்சிட்டாங்க. பாலம் உடைஞ்சு போயிடுச்சு. இதனால் தான் ரசும் பாலத்தை நோக்கி போக முடியாம நிலைமை ஏற்பட்டது. இப்போது தன்னுடைய தலைவரும் இல்லை, தங்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது என்பது உறுதியாக தெரிந்ததற்கு பிறகு நமக்கு உதவிப்படை சேர வேண்டிய அந்த உதவிப்படைகளையும் யானை மிரட்டி அனுப்பிவிட்டது, அவர்கள் எல்லாம் சிதறி போய்விட்டார்கள் என்பதெல்லாம் தெரிய வந்ததோடு மாத்திரமல்லாமல், தங்கள் தலைவன் உட்கார்ந்திருக்க வேண்டிய இடத்திலே ஒரு முஸ்லிம் சாமானியமான வீரர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தபோது அரண்டு போய்விட்டார்கள் பாரசீக ஈரானிய வீரர்கள். அவர்களும் பலரும் ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த நிறைத்தை தான் சீனா காக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சத்தம் தான் தெரியுமே, அந்த மைதானமே கலங்குற மாதிரி சப்தித்தார்கள், கர்ஜித்தார்கள். விடாதீர்கள், அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை உங்களுடைய கையிலே தர வந்திருக்கிறான். முஸ்லிம்களே, இரவு சூழ்ந்து விட்டதான், இருட்டாக ஆகிவிட்டதுதான். அங்கங்கே இருக்கக்கூடிய தீப்பந்தங்களினுடைய வெளிச்சத்தில் தான் அந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. விடாதீர்கள், இரண்டு பக்கத்திலேயும் அவர்கள் எந்த பக்கத்தையும் போக விடாமல், ஒன்று அந்த பக்கமும் போகக்கூடாது, நதியை கடந்தும் போகக்கூடாது, விடாதீர்கள், இரண்டு பக்கத்திலேயும் தாக்குங்கள் என்று சொல்லி இரண்டு பக்கமாக அங்கே இருக்கக்கூடிய துணை தளபதி இரண்டு பக்கத்திலையும் தன்னுடைய படைகளை பிரித்து அனுப்புறாங்க. ஆனா ஒரு பக்கத்தில் உள்ளவங்க நியாயமான அளவுக்கு ஓடிட்டாங்க, அந்த நதியை கடக்காது. நதியை கடப்பதற்காக வந்தவர்கள் அங்கே பார்க்கறாங்க, பாலம் இல்ல, உடைஞ்சு போயிடுச்சு. இதன் காரணத்தினால் நதியிலே குதிப்பதற்கு பயந்தும், அதே சமயத்தில் பரவாயில்லை, விழுந்தாலும் பரவாயில்லை என்றும் பலவிதமாக அதிலே ஒட்டுமொத்தமாக விழுந்து அதிலே இடித்து நைந்து அதிலே இறந்தவர்கள். எனவே ஓட முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, குதிக்க முடியாமல் தயங்கிக் கொண்டிருந்தவர்களை முஸ்லிம்கள் பின்னால் வந்து தாக்குதல் என்று ஏகப்பட்ட சாவுகள் அன்று நடந்து போய்விட்டது. சங்கையானவர்களே, இந்த நேரத்தை முழுமையாக முஸ்லிம்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் வழங்கிய அந்த அற்புதமான நேரத்தை சரியாக பயன்படுத்தி முறையான அற்புதமான நிறைவான ஒரு வெற்றியை பெற்றார்கள். இரவினுடைய நடுப்பகுதி வரை அந்த சண்டை நடந்தது. அன்று இரவினுடைய நடுநிசி வரை அந்த சண்டை நடந்து முடிந்தது. கடைசியில் அந்த புருஷுகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள், அல்லது கொல்லப்பட்டு விட்டார்கள், அல்லது நதியிலே ஆழ்ந்து போய்விட்டார்கள். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. அதோடு மாத்திரமல்லாமல் இன்னொன்று அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னவென்று சொன்னால், காலாகாலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த புலித்தோள்களினால் ஆன, புலிகளினுடைய பல தோள்களினால் உருவாக்கப்பட்ட தர்பஷே காவியான் என்று சொல்லக்கூடிய புலித்தோல் கொடி, அதுதான் அவர்களுடைய அடையாள சின்னம். அது ரொம்ப ஒரு கண்ணியமாக என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த இதை எப்போது கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், சக்கரவர்த்தியே அந்த யுத்தத்திற்கு வந்தாதான் கொண்டு வருவாங்க. சக்கரவர்த்தி வராத போது அந்த யுத்தத்துக்கு அதை கொண்டு வர மாட்டாங்க. அதற்கென்று அவ்வளவு ஒரு தனியான ஒரு மரியாதை. ஆனால் இந்த யுத்தத்திலே இது மாபெரும் யுத்தம் என்பதின் காரணத்தினால் எஸ்தஜுர்த் இந்த கொடியையும் கொடுத்து அனுப்பினான். அது அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அந்த கொடி கிழித்து எறியப்பட்டது. ஆரம்ப கலவரத்திலே, யானைகள் விரண்டோடக்கூடிய கலவரத்திலே அந்த கொடியை கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க முஸ்லிம்கள். அப்போதே அவர்களுக்கு அதுவும் ஒரு பின்னடைவாக ஏற்பட்டது. மனதிலே ஒரு பெரிய கலக்கம் ஏற்பட்டது. இந்த கொடி தங்களுக்கு மகத்தான வெற்றியை தரும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையிலே மண் விழுந்தது. அந்த நம்பிக்கையிலே வெந்நீர் ஊட்டப்பட்டது. கடைசியிலே ஒரு மாபெரும் தோல்வியை பாரசீகர்கள் சிந்தித்தார்கள். சங்கையான பெருமக்களே, அவர்களை ஆண்டவனே வந்தாலும், ருஸ்தும் சொன்னான், ஆண்டவனே வந்தாலும் அரபுகளை ஒழிப்பேன் என்று குறிப்பிட்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டு போனான். தர்பஷே காவியான் என்று சொல்லக்கூடிய காலாகாலமும் தங்களுடைய கையிலேயே பட்டொளி வீசி பறக்கக்கூடிய அந்த அற்புத கொடி தங்களுடைய கையிலேயே காலாகாலம் இருக்கும் என்று நம்பியிருந்தார்கள். அதுவும் கிழித்தெறியப்பட்டு விட்டது. யானை படைகள் இருக்கும் வரை எங்களை அசைக்க முடியாது என்று நினைத்தார்கள். அந்த யானைகளும் அவர்களையே சின்ன பின்னப்படுத்திவிட்டு எங்கெங்கோ ஓடிவிட்டது. அதோடு ரஷ்தும்
அவனும் கொல்லப்பட்டு போனான். தானே தளபதி என்றும் யாராலும் அவனை நெருங்க முடியாது என்றும் பேசப்பட்ட வலிமையானவன்தான் அவனும் அன்று இறந்துபட்டு போய்விட்டான். ஆக இப்படிப்பட்ட கிஸ்ராவினுடைய சாம்ராஜ்யம் உடைந்து சிதறுவதற்கான அடித்தளம் அங்கே போடப்பட்டு விட்டது. ஒரு கட்டத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிஸ்ராவினுடைய சாம்ராஜ்யம் துண்டு துண்டாக உடையும் என்று, தூள் தூளாக கிழித்து எறியப்படும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கடிதத்தை ஒரு கிஸ்ரா கிழித்து எறிந்தான் இல்லையா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஆட்சியை கிழிப்பானாக என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இன்று சஹாபிகளுடைய காதுகளிலே ரீங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நடந்தது. இன்று அவனுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது. ருஸ்துமே போனதற்கு பிறகு இனி யாரை வைத்து சண்டை பிடிப்பது? அந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், 30,000க்கு மேற்பட்ட வீரர்கள் அன்று இறந்துபட்டனர். அன்று மட்டும் 30,000க்கு மேற்பட்டவர்கள் செத்து போயினர் என்ற ஒரு செய்தியை காண முடிகிறது. முஸ்லிம்களுடைய தரப்பிலே அன்றும் அதற்கு முன்பாக 2 நாட்களுமாக ஒட்டுமொத்தமாக 2500 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இது ஒரு புறம் இருக்க, மதீனாவில் என்ன நடக்கிறது? சேனா அமீர் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, காதிசியா யுத்தம் துவங்கிவிட்டது என்ற தகவல் கிடைத்ததிலிருந்து சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிலை கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சுட்டினோம் ஏற்கனவே. ஆகவே அவர்கள் அந்த தகவலுக்கு பிறகு மறு கடிதங்கள் வராதது அவர்களுக்கு மிக சங்கடத்தை தந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வேறு கடிதம் எழுதுவதற்கான ஒரு சூழல், நேரம் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இல்லை. அவர்களோ படுக்கையிலே இருக்கிறார்கள். எழுந்து அமரவோ உட்காரவோ முடியாத நிலை. அவர்களுடைய மனைவி சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அவர்களுக்கு ஹிதுமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கடிதம் எழுதுவது என்பது மிக சிரமமாக இருக்கிறது. பகல் முழுவதும் பிரார்த்தனையிலே அந்த முழுமையாக அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இரவு நடுநிசியிலோ அல்லது இரவனுடைய முற்பகுதி வரைக்குமோ யுத்தம் நடந்து முடிகிறது. யுத்தம் நடந்து முடிந்ததும் ஓய்வு என்பது வீரர்களுக்கு இல்லாத ஒரு நிலை. ஷுஹதாக்களை அடக்க வேண்டியது, மருந்திட வேண்டியது, அடுத்த நாளுக்கு தேவையான ஆயுத்தங்களை செய்ய வேண்டியது என்று ஒரு நியாயமான அளவுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அவசியமும் பொறுப்பும் இருந்தது. அதோடு மாத்திரமல்லாமல் அடுத்த நாளைக்கு அவர்களுடைய இதயத்தை தயார்படுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பும் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்ததின் காரணத்தினால் மேலிருந்து கொண்டே அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு போதனையும் புரிய வேண்டிய அவசியம் இருந்ததின் காரணத்தினால் கடிதங்கள் கூட எழுத முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆக ஒரு நாளைக்கு ஒரு கடிதம், குறைந்தபட்சம் 2-3 கடிதங்கள் கூட அனுப்பி கொண்டிருந்த அவர்களுக்கு யுத்தம் தொடங்கியதிலிருந்து முழு கவனத்தையும் அதிலே செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதின் காரணத்தினால் கடிதம் எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் கடிதத்தை காணாமல் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்த வருத்திருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக அறிந்தவன். அந்த அளவிற்கு மிக வேதனையாக இருந்தார்கள். அவர்களுடைய வேதனைக்கு கொஞ்சமும் குறையாமல் சஹாபிகளும் அங்கே இருக்கக்கூடிய தாபீன்களும் மஸ்ஜித் நபவியிலே வந்து அடிக்கடி குழுமி என்ன நடக்கிறது, என்ன செய்தி வந்திருக்கிறது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எந்த செய்தியும் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலை பொழுது, விடிகாலை பொழுது என்ன செய்வார்கள் என்றால், சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபஹை தொழுதுவிட்டு மதீனாவினுடைய எல்லை வரை நடந்தே செல்வார்கள். அதனுடைய எல்லை வரை அங்கே நின்று கொண்டு பார்ப்பார்கள், ஏதாவது ஒட்டகம் வருகிறதா, குதிரை வருகிறதா, அதில் ஏதாவது தூதர்கள் வந்து விட மாட்டார்களா, ஒட்டகத்திலோ குதிரையிலோ நம்முடைய தூதுகள் வந்து சேராதா என்று அவர்கள் அந்த எல்லையிலே இருந்து அப்படியே பார்த்து கொண்டிருப்பாங்க. இது அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் பார்ப்பதும், எதுவும் இல்லை என்று கவலையோடு திரும்புவதும், அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்திப்பதும், அங்கு என்ன நடக்கிறதோ, என்னுடைய மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்களோ என்றெல்லாம் அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள். அவர்களுடைய கண்களும் மதீனத்து மக்களினுடைய கண்களும் கலங்கிய கண்களாக வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. இறைவன் எங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக செவி சாய்ப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் போவதும் வருவதுமாக இருப்பதும், சில சமயங்களில் மாலையிலும் போய் நிற்பாங்க. மாலையில் பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு குறைவு என்ற பொழுதிலும் கூட வேற வழி இல்லை, போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நப்பாசை தானே. ஒருவேளை வர முடியாம, பகல வர முடியாம ஈவினிங்ல வர்றாங்களோ
ஏன்னா பெரும்பாலான கடிதங்கள் பகலிலே தான் வந்து சேரக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆகவே காலையில் ஒவ்வொரு காலை பொழுதிலும் சென்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாலையிலும் செல்ல துவங்கினார்கள். அவர்களுடைய நிலை கண்டு வீட்டில் உள்ளவர்களாம் கஷ்டப்பட்டாங்க, தோழர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது. ஆனால் முழு பொறுப்பையும் வகிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதின் காரணத்தினால் அவர்கள் மனதிலே வேதனையை சுமந்தவர்களாக செய்தி என்ன, செய்தி என்ன, அங்கே நடந்தது என்ன, நடந்து முடிந்ததா, இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்றெல்லாம். யுத்தங்கள் முடிந்தது, யுத்தங்கள் முடிந்தும் கூட அந்த வேலைகள் எல்லாம் கடுமையான வேலைகள் இருந்தால் ஒரு சில நாட்கள் அந்த கடிதங்கள் எழுத முடியாமல் போனது. சீனா ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அங்கே நடந்த நிகழ்வுகள், அவர்களுடைய உடலிலே இருந்த அந்த பலகீனம், இதுவும் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. சங்கையானவர்களே, இப்படி நாட்கள் கடக்க கடக்க சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிம்மதி இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வினுடைய சமூகம் இன்றைய காலத்துல மாதிரி ஒரு போன் போட்டு பேச முடியுமா? நெட் மூலமாக மெசேஜ்களை அனுப்ப முடியுமா? தகவல்களை கேட்டறிய முடியுமா? தகவல் தொடர்புகள் என்பது கடிதங்கள் மாத்திரமே. அந்த கடிதங்களும் கூட விரைந்து செல்ல முடியாது. இந்த குதிரைகளில் தான் கொடுத்த முடியும், அல்லது ஒட்டகங்கள் மூலமாகத்தான் வந்து சேரணும், அல்லது கோவேரி கழுதை. இதுதான் அது அன்றைய காலத்தினுடைய முக்கிய வாகனங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையிலே எப்படியாவது தகவல் வந்து சேரும். ஒருவேளை தகவல் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை இந்த பாரசீகர்களை இடைமறித்து கொண்டு விட்டார்களோ, இப்படியெல்லாம் என்ன தோன்றுது. அதாவது ஒரு பொருளை நாம இழந்துட்டோம், காணா போயிடுச்சுன்னு சொன்னா எத்தனை பேரை நம்ம தப்பா நினைக்க வேண்டியது வரும் இல்லையா? நல்லவர்களையெல்லாம் தவறாக நினைக்க வேண்டியது வரும் இல்லையா? அது போன்று இந்த நிலையிலே சில உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அவர்களை எதிரிகள் கொண்டு விட்டார்களோ, தகவல் கொண்டு வந்தவர்களை கொண்டு விட்டார்களோ, முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு விட்டதோ, அதனால் நம்முடைய தளபதி தகவல் எழுதா தராமல் இருக்கிறாரோ, இப்படி எல்லாம் எண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. சங்கைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்திலே அவர்கள் ஆழ்ந்து போனார்கள். சஹாபிகளுக்கும் அந்த நிலை ஏற்பட்டது, மதீனத்திலே இருந்த தாபியன்களுக்கும் அந்த மன அழுத்த நிலை ஏற்பட்டது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காலையில் நீண்ட நேரம் சுபுஹ் தொழுகையிலே சுஜூதிலே விழுந்தவர்களாக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்து விட்டு தொழுகையெல்லாம் முடித்து தன்னந்தனியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாரையும் அழைத்துக்கிட்டு போறதில்லை, அவங்க தனியா என்ன செய்யறாங்க, வளமையா போறது. அவர்கள் அப்படியே கடந்து சென்று தூர வளமையாக தன் செல்லக்கூடிய எல்லையும் தாண்டி அவர்கள் மதீனத்தினுடைய எல்லையும் தாண்டி நடந்து போனார்கள். வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தூரத்தில் இருந்து ஒரு ஒட்டக வீரன் வருகை தந்து கொண்டிருக்கிறான். ஆஹா, ஒரு ஒட்டக வீரன் வருகிறான், அவன் செய்தி கொண்டு வருவது போன்றுதான் தெரிகிறது என்று அவர்கள் குதூகலமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனும் வந்து சேர்ந்தான். சொன்னான். என்ன சொன்னான்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.